எத்தனை போராட்டம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். உண்ணாவிரத போராட்டம், அகிம்சை போராட்டம், இப்படி நிறைய போராட்டங்கள் நம்ம பார்த்துருப்போம், கேட்டிருப்போம். ஆனா கட்டிப்பிடிச்சு போராட்டம் நடத்துனாங்க, அதுவும் பெண்கள் நடத்துனாங்க அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆமாங்க. 1974 உத்தரப்பிரதேசம் அதை அடுத்துள்ள இடங்களில் இருக்கும் 2000 மரங்களை வெட்டுவதற்கு தனியார் அமைப்புக்கு அரசு உத்தரவு வழங்கியது. ஆனால் மரத்தின் நலன்களை அறிந்த பெண்கள் பல போராட்டங்களை நடத்தினர். அதற்கு பின்னர் கௌரா தேவி சிப்கோ போராட்டத்தை ஆரம்பித்தார். சிப்கோ என்றால் என்ன? அதாங்க கட்டிப்பிடிக்கிறது. இந்த பழமையான மரங்கள் அனைத்தும் பெண்கள் கட்டிப்பிடித்து கொண்டே அந்த போராட்டம் தொடர்ந்தது. பல நாள் போராட்டத்திற்கு பின் அரசு அந்த ஒப்புதலை ரத்து செய்தது. அதேபோல் 2014 மேற்கு வங்காளத்திலும் 4000 மரங்களை வெட்ட அரசு ஒப்புதல் வழங்கும் போது அங்கு உள்ள இளைஞர்கள், பெண்கள், மக்கள் அனைவரும் சிப்கோ அதாவது கட்டிப்பிடித்து மட்டுமே காடுகளை காப்பாற்றினர். இப்படி காப்பாற்றியது எதற்கு? நிலச்சரிவு, மண்ணரிப்பு, மண்வளம் குறைவு. அது மட்டும் இல்லைங்க, மரம் நம்ம கண்ணுக்கு தெரிந்த கடவுள். இதனை கிராம மக்கள் அறிந்ததனால் மட்டுமே அவர்கள் சிப்கோவை கையில் எடுத்தனர். நம்மில் பலரும் பெரிய மரங்களை வணிகமாகவும் ஆடம்பர தேவைகளாகவும் மட்டுமே பயன்படுத்துகிறோம். ஒவ்வொரு சக மனிதனும் அவன் வாழ்நாளில் ஒரு மரமாவது நட வேண்டும். அது அவனின் பின் சன்னதிக்கு நல்ல காற்றையும் நல்ல சுற்றுச்சூழலையும் வலிமையான மண் வளத்தையும் ஏற்படுத்தி தருவதற்கு முதலடி. நல்ல கருத்துக்களையும் நல்ல சிந்தனைகளுக்கும் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களது கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்க. NKR அனைத்து கதைகளும். நான் நித்யா. நன்றி.